போட்டு போயிட்டு ஐயா இன்றைக்கி தவத்தில் உட்காந்துருக்கும்போது ஒரு கருப்பு நிறத்தில் சாமி வந்து ஒரு மீசை வச்சார். கரெக்டாக ஒரு செகண்டு நின்னோன்னு படார்னு முழிச்சிட்டேன். அந்த தியானத்தில் உட்காந்துருக்கும்போது அதே என்ன அறியாமல் எந்திரிச்சிட்டேன். பக்கத்தில் மூஞ்சை கொண்டு வந்து பக்கத்தில் வச்ச மாதிரி வச்சார். ஒரு கருப்பு உயரம் மீசை நல்லா மோசமாக மீசை வச்சா ஒரு கண்ணை மட்டும் காட்டி பக்கத்து மூஞ்சியை கொண்டு வந்து காட்டினார். அப்படியே திடுக்குன்னு அப்படியே எந்திரிச்சிட்டேன். அதுபோல் நேற்று தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் சித்தர்கள்லாம் வந்து உட்காந்துட்டு ஒவ்வொரு மூலிகளுக்கும் ஒவ்வொரு மருந்துகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து என்ன மருந்து சொன்னாங்கன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் காலையில் பார்த்து எரிஞ்சு பார்த்தா அது மண்ணுக்கே ஏற மாட்டாங்க. ஒவ்வொரு நோய்களுக்கும் மருந்துகள் வந்து அந்த இந்தந்த மருந்துன்னு சொல்லி இலையில பூரா காட்டிக்கிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஒன்றுமே தெரியல. காலையில் எரிஞ்சு பார்க்கும்போது சாதாரண அகதீசாய நமக்கு இது சாதாரண விஷயமா? அற்புத காட்சி, அருமையான சித்த சிவ மூலிகையினுடைய காட்சி, அதனால் ஏற்படுகின்ற குணமடைகின்ற நிலைகளை உணர்த்துகின்ற காட்சி. இவையெல்லாம் உமக்கு எதற்கு உணர்த்தினார்கள் எனில், அத்தகைய மூலிகைகள் எல்லாம் இங்கு எங்கு இருக்கின்றன, இங்கு எதன் மூலமாக வழங்கப்படுகின்றன? சித்தன் கரமதில் இருக்கும் திருநீற்று சாம்பலிலே அத்துணை சித்த மூலிகைகளும் கலக்கப்பட்டிருக்கின்றன என்ற நவபாசான நிலைகளோடு தசபாசானமும் இணைந்த அற்புதமான ஆற்றல் பெற்ற திருநீற்று சாம்பல் சித்தன் கரமதிலிருந்து பெறுகின்ற பொழுது அது சகல ரோக நிவாரணியாக திகழ்கின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அதன் பொருள் அருட்பொருளையே நீர் கண்டாய் என்ற அகத்தியன் உரைத்து இருந்த பொழுதும் வருங்காலத்தில் மூலிகைகளை தேடி அலைகின்ற ஒரு சித்தனாக நீயும் வலம் வருவாய் என்ற அகத்தியன் ஆல்ரெடியா அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஓம் அகதீஷ். உன் தேடுகின்ற படலத்தினுடைய இறுதி வடிகால் தலம் இங்குதான் என்று அகத்தியன் உரைத்தோமே, அது இங்குதான் நிறைவேறும். அகத்தியனும் அதற்குரிய வழிமுறைகளை கையாண்டு உமக்கும் உணர்த்தி அனைத்து சீடர்களும் வைத்தியர்களாக வலம் வருவார்கள் என்று அகத்தியன் உரைக்கிறார். மூலிகை என்ன பெரிய மூலிகை! இங்கிருந்து ஒரு காத மைல் தூரம் சென்றால் 1000 மூலிகைகளை அகத்தியன் காட்டுவோம் உமக்கு, அனைத்து சீடர்களுக்கும் என்று அகத்தியன் உரைக்கிறார். உமை அழைக்க வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்று நினைத்தோம். அருவிக்கு அடியில் அமர்ந்திருப்பது போல் இருக்கின்றதடா சீடனே. தென்பொதிகை அருவிக்கு அருகாமையில் அதன் அடியில் அமர்ந்திருப்பது போல் அகத்தியனுக்கு ஒரு உணர்வு, அற்புதமான உணர்வு. தவநிலையிலே அருவிக்குள் தவம் இருந்து கொண்டே அகத்தியன் ஆசி கூறுவது போன்ற அற்புதமான உணர்வினை ஏற்படுத்தி கொடுத்த உன்னுடைய நிலைக்கு அகத்தியன் நல்ல ஆசி வழங்க. ஐயா, அடியன் வந்து உங்களுடைய கடமையை நீங்கள் சொல் செயல் செய்து இப்படித்தான் மாறி மாறி சபையில் உரைத்துக் கொண்டு இருப்பார்கள். இவனை கேட்டால் அவன், அவனை கேட்டால் இவன், இவனை கேட்டால் இவன் என்று கூடுவார்கள். இதுதான் சரணாகதி தத்துவம் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். எம்மால் ஒன்றுமில்லை, எம்மால் எதுவுமில்லை, அனைத்தும் அவனே, அனைத்தும் சிவனே, சிவமகா நிலையே என்று சரண் அடைகின்ற நிலைக்கு உமை நாடி அத்துணையும் வந்து சேருமடா என்று நல்ல ஆசி வழங்கி அமர்கின்றோம். தெரிந்த காட்சிக்கு விடை கூறவில்லை, அதற்குள் விடை பெற்று விட்டாய். வந்தது இவன் தான், சிவமகா வாழைச்சேவன். ஓம் அகதீசாய நம. பிரபஞ்சம் ஒத்துழைக்கணும் அவரோட பயணத்துக்கு. ஓம் அகதீசாய நமக. ஒத்துழைக்க வைப்போம் என்ற அகத்தியன் சூளுரைக்கின்றான். ஓம் அகதி.